பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 39:3 இப்படியாய் கூறுகிறது: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் என்பதாக. தியானிக்கையில் அக்கினி மூண்டது. My heart grew hot within me while I meditated என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேத வசனங்களை தியானிக்கையில் நமக்குள் அக்கினி பற்றி எரியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. பொதுவாக அறிவியல் சொல்லுகிறது, ஒரு மனிதன் 5 நாளைக்கு மேலாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் அவன் மரித்து போய் விடுவான் என்று. 1 மாதம் உணவு சாப்பிடாமல் ஒருவேளை உயிரோடு இருந்து விடலாம். ஆனால் தண்ணீர் குடிக்காமல் 5 நாளைக்கு மேலாக நாம் உயிர் வாழ முடியாது. இருப்பினும் மோசே என்ற பக்தன் 40 நாட்களாக மலை மேல் ஏறி ஒன்றும் குடிக்காமலும் சாப்பிடாமலும் இருந்தான். அந்த 40 நாட்களும் மோசே கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள தியானமாயிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் திரும்பி வரும்போது அவன் முகம் பிரகாசமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஒன்றும் சாப்பிடாமல் அவ்வளவு பிரகாசமாக எப்படி இருந்தான்? காரணம், அவன் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து விட்டு வந்தான். உங்கள் இருதயம் அனல் கொண்டு எரிய வேண்டுமா? அப்படி என்றால் கர்த்தருடைய வசனத்தை தியானியுங்கள். கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். வசனத்தை தியானிப்பது என்னவென்றால் அதை குறித்து அசை போடுவதாகும். அசை போடும்போது கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். வேதத்தை படித்து வேத அறிவுகளை பெருக்கிக் கொள்ளலாம். ஆனால் அதே வேளையில் வசனத்தை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு என்பதாக. பிரச்சனைகளை பற்றியே பேசிக்கொண்டிராமல் வசனத்தை பேசுங்கள். அவருடைய வசனம் சமூலமும் சத்தியம். வசனத்தை பேசுங்கள். காரணம், அதோடு கூட தான் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்ற வசனத்தின்படி அவருடைய வார்த்தை இருதயத்தில் பத்திரப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை அனல் மூண்டு எழும்பச் செய்வார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிற ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறதே. உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தியானிக்கும் போது அவர்களுடைய இருதயம் அனல் பற்றி எரியும்படி கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் இவர்கள் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டி யாரவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.